ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லோக்கல் ஹோஸ்ட்டில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதே மாடலில் தான் வரும். வெப்சைட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ்ன்னு கூகுளில் டைப் பண்ணிவிடுங்க. அதில் இந்த wordpress.orgன்னு ஒரு சைட் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ வேர்ட்ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து 5.9.0 இருக்குது. 25th January 2022 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேபிள் வெர்ஷன். இது வந்து நம்மளுக்கு பிளாகிங் க்ரியேட் பண்ணதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. நீங்கள் எந்த ஹோஸ்டிங் வாங்கினாலும், லினக்ஸ் ஹோஸ்டிங் வாங்கினாலும் சரி, விண்டோஸ் ஹோஸ்டிங் வாங்கினாலும் சரி, வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். நம்ம டிஃபால்ட்டாக PHP எல்லாம் நம்ம லினக்ஸ் ஹோஸ்டிங் தான் வாங்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு wordpress.org/downloadல தான் நம்மளுக்கு இந்த ஃபைல் இருக்குது. இதில் போய் டவுன்லோடு வேர்ட்ப்ரெஸ்ன்னு கொடுக்குறேன். வேர்ட்ப்ரெஸ் வந்து சிம்பிளாக நம்ம வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுங்க. அவங்களே டிஃபால்ட்டாக நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளகின்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஏகப்பட்ட பேர் வேர்ட்ப்ரெஸ் மில்லியன் கணக்கில் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பிளாகிங் க்ரியேட் பண்ணதுக்கு எல்லாமே. நம்மளுக்கு வெப்சைட்டுனாலும் சரி, இது ஈஸியாக நம்ம கோடிங் பெரிய அளவு தேவையில்லை. கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு எதுவுமே அவசியமே இல்லை நம்மளுக்கு இந்த வேர்ட்ப்ரெஸ்னால். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைலை சிப் ஃபைலாக இருக்குது. நான் நம்ம டிஃபால்ட்டு டைரக்டரி சாம்பிளில் ஹெச்டி டாக்ஸில் ஒரு வேர்ட்ப்ரெஸ்ன்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேவா, வேர்ட்ப்ரெஸ் அதுக்குள்ளால பேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடு. இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸை நம்ம ரூட் ஃபோல்டர்லேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைன்னா இன்டர்னலாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஃபோல்டருக்குள்ளேயும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ அது நமக்கு விருப்பம். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு ஃபைல். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது இல்லையா, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வேர்ட்ப்ரெஸ்ஸுக்குள்ள ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம ரூட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா இதெல்லாமே கட் பண்ணி நம்ம ஏற்கனவே வேர்ட்ப்ரெஸ்ன்னு ஒரு ஃபோல்டருக்குங்க ஹெச்டி டாக்ஸ் உள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிடும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு சிப் ஃபைல் எல்லாம் தேவையில்லை. டெலீட் பண்ணிடுவோம். ஷிப்பு ஆனால் இருந்துட்டு போட்டு நம்மளுக்கு தேவையில்லை தான். ஆனால் இப்போ இது ஒரு ஃபோல்டருக்குள்ளே, இப்போ நியூஸ்ன்னு ஒரு ஃபோல்டர், நியூஸ்ன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணுன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி உள்ள நியூஸுக்குள்ளே போட்டுறணும். எங்கே இன்ஸ்டால் போகிறோங்கிறத பொறுத்து தான் இது. ஓகேவா, அடுத்து இதை நம்ம ஃபேவரட் ஐடியில் இந்த ஃபோல்டரை ஆட் பண்ணிடுவோம். ஆட் ஃபோல்டர் டு ஒர்க்ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ வேர்ட்ப்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி இப்போ ஆட் கொடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த WP config-sampleன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதை மட்டும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம், பேஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம WP config sample ஒன்று எடுத்தாச்சு. இதை நான் ரீநேம் பண்ணுறேன். சாம்பிள்னு வைக்கக்கூடாது, WP-config. ஓகேவா, இந்த கான்ஃபிக் ஃபைலில் பார்த்தீங்கன்னா DB நேம் கேட்டிருக்கு, DB யூசர் கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும்.
பிறகு இந்த கீஸ் கொடுக்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாம்பை ரன் பண்ணிடுவோம். சாம்பு control.exe ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி அப்பாச்சியை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இந்த தடவை நம்ம MySQLையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ரெண்டுமே பச்சை கலர் ஆகிடுச்சு. அப்போ ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட் வரோம். லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணி PHP myadmin டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாச்சுன்னா இப்போ myadmin நம்மளது ரன் ஆகும். அதே போல் இன்னொரு டேபில் லோக்கல் ஹோஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேம் வேர்ட்ப்ரெஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எரர் டேட்டா எஸ்டாப்ளிஷிங் டேட்டாபேஸ் கனெக்ஷன்னு வந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலை. அப்போ இப்போ லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. அதில் போய் நியூவை கிளிக் பண்ணுறோம். டேட்டாபேஸ் நேம் வந்து பிளாக்னு கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பிளாக்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் டேட்டாபேஸில் க்ரியேட் டேட்டாபேஸில் இதில் ஜஸ்ட்டு என்ன நேமோ அந்த நேமுக்கு டேட்டாபேஸ் நேமை கொடுத்து கிளிக் பண்ணியாச்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாக்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேட்டாபேஸில் எதுவுமே இல்லை. இப்போ நாம் WP ஐடியில் WP கான்ஃபிக் ஃபைலில் வரும். இதில் டிபி நேம் வந்து நம்ம என்ன கொடுத்தோம்? பிளாக்னு கொடுத்தோம். பிளாக்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த கோட்ஸுக்குள்ளெல்லாம் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டிஃபால்ட் யூசர் நேம் வந்து சாம்புக்கு ரூட்டு தான், ROOT. இப்போ டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது நமக்கு, நான் செட் பண்ணல. இப்போ டிபி ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா இது லோக்கல் ஹோஸ்ட் தான், இது UTF-8 தான். அடுத்து இந்த இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு லிங்க் இருக்குல்ல, HTTPS ஆதென்டிகேஷன் யூனிக் கீஸ், அதை இதை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசரில் போய் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு சால்ட் கீ கிடைக்கும். இப்போ பார்த்திங்களா, இதை காப்பி பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா யூனிக் ப்ரேஸ் கியர்ன்னு எல்லாம் இருக்குது. நம்ம அந்த இடத்துல மொத்தமாட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே அது நம்மளுக்கு சீக்ரெட் கீ ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா டேபிளுக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா WP_ இருக்கும் எல்லாத்துக்குமே. இது நம்மளுக்கு ப்ரீஃபிக்ஸ் வேண்டான்னா என்ன டேபிள் க்ரியேட் ஆனாலும் WP_ இன்னும் க்ரியேட் ஆகும். டீபெக்கு வேணும்னா ட்ரூ கொடுத்து வரும். இப்போ எரர் எதாவது இருந்துன்னா நம்மளுக்கு தெரிய வேண்டி டீபெக்கு ட்ரூ கொடுத்துரும். ஓகேவா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் /Wordpress ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Wordpress ரன் ஆக தொடங்கிட்டு, ஏன்னா ரன் ஆகலை இனி தான் நம்ம செட்டப் பண்ண போகிறோம். இப்போ பேசிக் செட்டப்பை முடித்தாச்சு, டேட்டாபேஸ் நேம் எல்லாம் கொடுத்தாச்சு. இனி என்ன கண்ட்ரி என்ன லாங்குவேஜோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்டினியூ கொடுத்தாச்சு. ஏன்னா டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷ் இருந்தால் போதும். இப்போ சைட் டைட்டில் கொடுக்குறோம். இதில் மை பிளாக்னு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சைட் நேம் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிவிடுவோம். நம்ம Wordpressல லாகின் ஆகுது ஒரு யூசர் நேம் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காண்டி இப்போ யூசர் நேம் என்ன நான் அட்மின்னு கொடுத்துறேன்.
நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிடுங்க. இதில் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டை வேணுனாலும் காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ 1 2 3 4 5ன்னு கொடுக்குறேன். இப்போ வெரி வீக்னு சொல்லுது. இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பிறகு சேஞ்ச் பண்ணிவிடுவேன் பாஸ்வேர்டை. இப்போ பார்த்திங்கன்னா இது கன்ஃபார்ம் கேட்குது, வீக் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணட்டான்னு. ஓகே கொடுத்துடுங்க. இமெயில் ஐடி வேணும்னா இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இப்போ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம கூகுள் சர்ச்சிலலாம் நம்ம சைட்டு வராண்டாம். அதனால் இதில் டிஸ்கரேஜ் கொடுத்துடுங்க. இப்போ நம்ம சைட்டில் லைவ் சைட்டில் இன்ஸ்டால் பண்ணோன்னா இது டிஸ்கரேஜ் கொடுக்காதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டெவலப் தானே பண்ண போகிறோம். அதனால் இன்ஸ்டால் பண்ணதுனால இதை டிஸ்கரேஜ் கொடுத்துடும். இமெயில் ஐடி வேணும்னா இமெயில் ஐடி கொடுத்துடுங்க. ஓகேவா? இமெயில் ஐடி கேட்குது. உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துடுங்க. இன்ஸ்டாலில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ லாகின் வேணும்னா லாகின் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் இந்த பாத்தை ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு wp-login.phpன்னு கொடுத்துருக்கோம். இது நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளால் இப்போ பிளாகுன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளால் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா இப்போ பிளாக் ஸ்லாஷ் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நமக்கு WP லாகின்லேயே இருக்கட்டு. இப்போ கண்ட்ரோல் நியூ டேப் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் வேர்ட்ப்ரெஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு தீம் க்ரியேட் ஆகிருக்கு. வேர்ட்ப்ரெஸ் சைட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்களா, மை பிளாக் சாம்பிள் பேஜ். இது நம்ம சைட் நேம் டைட்டில் என்ன கொடுத்தோமோ அது டிஃபால்ட்டாக ஒரு போஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இது சாம்பிள் பேஜ் ஒன்று டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆனது. இப்போ ஹோம் பேஜை கிளிக் பண்ணிடுறோம். இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் wp-login login.php கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே யூசர் நேம் என்ன கொடுத்தோம், அட்மின்னு கொடுத்தோம். அடுத்த பாஸ்வேர்டு 1 2 3 4 5ன்னு கொடுத்தோம். ஓகேவா? இப்போ லாகின் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ் 5.9ன்னு வந்துடுச்சு. இதை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். இதான் உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் உள்ள டேஷ்போர்டு. இந்த சைடு வேணும்னா அப்பியரன்ஸ் தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் பண்ணிடலாம். இதில் கிளிக் பண்ணி விசிட் சைட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன ஹோம் பேஜ் URL லோக்கல் ஹோஸ்ட்டு வேர்ட்ப்ரெஸ்ன்னு கொடுத்துட்டோம். அதனால் ஹோம் பேஜ் URL இது பேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம போஸ்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டேன். இப்போ இன்னும் இருக்க இதெல்லாம் போயிடும். நம்மளுக்கு லாக் அவுட் ஆனோட நம்மளுக்கு மட்டும்தான் இந்த பேஜ் தெரியும், மை பிளாகுன்னு எல்லாம். மற்றவங்களெல்லாம் சைட்டை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாடலில் தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஹோம் பேஜ் தெரியுது, வேர்ட்ப்ரெஸ் சைட்டு இன்ஸ்டால் ஆனது தெரியுது. இப்போ நம்ம மை அட்மினுக்கு போவோமே. இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்களா பிளாகில் எவ்வளோ டேபிள் க்ரியேட் ஆகிருக்குன்னு. பிளாகில் நம்மளுக்கு இதில் போஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சாம்பிள் பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு போஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. வெல்கம் டு வேர்ட்ப்ரெஸ் சைட்டுங்கிற போஸ்ட்டு.
இந்த மாதிரி தான் நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது உண்டுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.